பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது கோவை பாராளுமன்றம் 2014 வருடமும் 2019 வருடமும் தவறவிட்ட வாய்ப்பை 2024 நம்முடைய அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு அனுப்பி பாராளுமன்றத்தில் நம்முடைய கோவையினுடைய பிரதிநிதியாக நாம் அமர வைக்க வேண்டும். மத்திய அரசினுடைய அத்தனை திட்டங்களையும் கோவைக்கு கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்வதற்கு நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றியின் சின்னம், மோடி அவர்களின் சின்னம், ஏழைகளின் சின்னம், பெண்களுடைய சின்னம், இளைஞர்களுடைய சின்னம். தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு லட்சியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இப்போது நம்முடைய அன்புக்குரிய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்மிடையே உரையாற்றுவார். அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த அற்புதமான நம்முடைய கண்ணப்ப நகர் பகுதியில் வந்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னது போல ஒரு சரித்திர தேர்தலிலே சரித்திரம் படைப்பதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை 400 எம்பிக்களை தாண்டி வரும்பொழுது தமிழகத்திலும் கூட மிகப்பெரிய அளவில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் இங்கிருந்து வெற்றி வேட்பாளராக மாற்றப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாம் அனுப்பி வைப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். இதற்கு பல காரணங்கள். 10 ஆண்டு காலமாக மோடி ஐயாவுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் இதற்கு முன்பு மோடி ஐயாவிற்கு வாக்கு அளிக்கவில்லையோ அவர்களும் கூட மனம் மாறி இந்த சரித்திர தேர்தலிலே நான் தவறு செய்ய மாட்டேன், 2024 தேர்தலில் என்னுடைய குடும்பமும் நானும் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயமும் கூட மோடி அவர்களுக்குத்தான் நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோம். காரணம் என்னவென்றால் 10 ஆண்டு காலமாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, இளைஞர்களுக்காக ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டு காலம் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை இந்திய ஜனநாயகத்தில் நாம் நடத்தி காட்டியிருக்கின்றோம். உலகளவில் இந்தியா என்று சொன்னால் ஒரு தனிப்பெரும் ஒரு நாடாக, மரியாதைக்குரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம். இந்த 10 ஆண்டுகள் பொருளாதாரத்திலும் கூட 2014 11ஆவது இடத்தில் இருந்த நம்முடைய நாடு இன்னைக்கு 5வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள்ல 3வது இடத்துக்கு செல்ல இருக்கின்றோம். குறிப்பாக நரேந்திர மோடியை பொறுத்தவரை ஒரு தனி மனிதனாக அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அளவு இந்திய சரித்திரத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு நம்பிக்கை அரசியல் தலைவருக்கு கிடைத்திருக்கிறது. மோடி கேரண்டி என்கின்ற வார்த்தை நம்முடைய காதுகளிலே விழ ஆரம்பித்திருக்கிறது. நரேந்திர மோடி அவர்கள் சொன்னால் அதை செய்வார் என்ற எல்லோருக்கும் கூட தெரியும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட மோடி இந்த 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமரப் போகும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்றமும் வளம் பெற வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி வர வேண்டும். இந்தியாவுடைய மையப்புள்ளியாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றம் வர வேண்டும். அதையெல்லாம் தாண்டி உலக நகர் வரிசையிலே கோயம்புத்தூர் வர வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்திருக்கின்றோம். அதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் இந்த முறை அற்புதமான வாய்ப்பு மேலே மோடி அவர்கள் அமரும் பொழுது இங்கேயும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூரிலும் இருக்க வேண்டும். கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுது 2 பக்கமும் பாருங்க. ஒரு பக்கம் மோடி, இங்கே கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர் இருவரும் இணையும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய கோயம்புத்தூர் மக்களுக்கு கொடுக்க முடியும். கோயம்புத்தூர் காலங்காலமாக நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்துடைய விரிவாக்கத்திலிருந்து, ரயில்வே நிலையத்தை மேம்படுத்துவதிலிருந்து, கோயம்புத்தூருடைய நகர் பகுதியில் என்றும் அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதிலிருந்து, மக்களுக்கு இந்த டிராபிக் பிரச்சனையிலிருந்து ஒரு வெள்ளி கொடுப்பதிலிருந்து, அதெல்லாம் தாண்டி நம்முடைய ஜீவ நதியாக இருக்கக்கூடிய நொய்யல் காயை மீட்டெடுப்பதிலிருந்து, கோயம்புத்தூருடைய பொது மேலாண்மை கழிவுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வளர்ந்த ஒரு மாநகரத்திலே நாம் வசிக்கின்றோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 33 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் என்று சொன்னாலே ஸ்டாலின் அவர்களுக்கு ஆகாது. அதனால்தான் நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அடிக்கடி அனுப்பி வச்சிடறார். ஆனால் இந்த முறை கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றோம். எந்த பாலாஜி வந்தாலும் கூட
இந்த முறை நம்முடைய வாக்கு தாமரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்பதை நாம் திட்டவட்டமாக உறுதி செய்திருக்கின்றோம். கோயம்புத்தூர் என்பது தேசியவாதிகளுடைய கோட்டை என்பதை மறுபடியும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிரூபிக்கப் போகின்றோம். சகோதர சகோதரன், இன்னைக்கு வேட்பாளராக உங்களுடைய வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பி இந்த அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அதன் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நமக்கு வேலைகள் இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குது ஐயா. கோயம்புத்தூர் நகரை ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 30 மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டசபையில் கேள்வி எழுப்புகின்றார்கள். கோயம்புத்தூரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் இன்னும் தேவைப்படுகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மோடி ஐயாவுடைய நேரடி பார்வை இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்றார்கள். அது நிச்சயமாக இந்த தேர்தலில் நாம் எல்லோரும் கூட தெளிவாக இருக்கின்றோம். நாம் அளிக்கக்கூடிய ஒரு ஓட்டும் கூட மோடி ஐயாவுக்கான ஓட்டு, யார் டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டு, டெல்லி அரசுக்கும் கோயம்புத்தூருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு யாராக இருக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டு. இது மாநில தேர்தல் அல்லங்க, இது ஒரு உள்ளாட்சி தேர்தல் அல்ல, இது ஒரு தேசிய தேர்தல் என்பதிலே கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றோம். இந்த முறை 2014-19 நடந்தது போல நிச்சயமாக நடக்காது என்பதிலும் கூட நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பு தம்பி உங்களுடைய வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை நிச்சயமாக நீங்கள் வெற்றிபெறச் செய்து மோடி அவர்களுடைய பார்வை கோயம்புத்தூரின் மீது அதிகமாக இருப்பதற்கு நான் நிச்சயமாக உழைப்பேன். கோயம்புத்தூர் நகருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கூட செய்து கொடுப்பதற்கு அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் தொண்டர்களோடு போராடி நிச்சயமாக கோயம்புத்தூரில் நடத்தி காட்டுவோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கின்றோம். ஐயா, கண்ணப்ப நகரில் சமீபத்தில் அவர் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர் பிரபு அர்ஜுன் செல்லராணி சென்ற பொழுது தேவையில்லாத விஷயங்களால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள், கல்வியால் அடிக்கப்பட்டார்கள். ஐயா, நாம் இப்பொழுதும் கூட வளர்ச்சி அரசியல பேசுறோம். இன்னைக்கு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில நபர்களை அடித்துவிட்டு சமூக நீதி, சமநீதி, செக்குலரிசம் பற்றி இந்த நாட்டில் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இதற்கெல்லாம் பதிலடி நாம் வாக்குப்பட்டியல் மட்டும்தான் கொடுக்க போகின்றோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சில சீய சக்திகளுடைய கண்களை உணர்த்துகிறது. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், கோயம்புத்தூருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த அண்ணாமலை வந்தவுடன் முதலிலே செய்யக்கூடிய வேலை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA அலுவலகம் கோயம்புத்தூரில் திறக்கப்படும். அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நகரத்திலே அதிகமாக மாணவர்கள் இருக்கிறார், கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறார். அதனால் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB அலுவலகத்திலும் கோயம்புத்தூரை கொண்டு வரப் போகின்றோம். குறிப்பாக நம்முடைய நகரத்திற்குள்ள ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா போராடுவோம், மோடி ஐயாவோடு இணைந்து போராடுவோம், நடத்தி காட்டுவோம். அதே போல நம்முடைய மக்களுக்கு எல்லா மக்களும் சந்தோஷமாக அன்பாக இருக்கணும். ஐயா, மதத்தை வைத்து யாரும் யாரையும் பிளவுபடுத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். அதற்காக NIAவும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு தேவைப்படுகிறது. இரண்டையும் ஒரு கட்சியால் செய்து காட்ட முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் செய்து காட்ட முடியும். காரணம், நாம் தான் ஆட்சியிலே 3வது முறையாக இருக்க போகின்றோம். அது மட்டுமில்லை, சகோதர நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிக்கு வரும் பொழுது, கண்ணப்ப நகருக்கு வரும் பொழுது சங்கமூர் ரயில்வே கேட்டிலே அடிமட்ட பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கை நிச்சயமாக நம்முடைய ரயில்வே மந்திரியிடம் பேசி அதற்கான நடவடிக்கையும் எடுத்துக் கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியும் உங்களுக்கு மிக கடுமையாக அடுத்த 16 நாட்கள் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். யார் வந்தாலும், எப்படி வந்தாலும், எப்படிப்பட்ட பணபலத்தையோ படைபலத்தையோ பயன்படுத்தினாலும் கூட சாமானிய மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இந்த முறை மோடி அவர்கள் மட்டும்தான், எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு இல்லை என்பதை கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அதனால் மறுபடியும் இந்த நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நம்முடைய அன்பு தலைவர்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்றார்கள். பிரச்சார பிரிவுடைய மாநில செயலாளர் இருக்கக்கூடிய VN ராஜன் அவர்கள், ஏபிகேனுடைய மாவட்ட தலைவர் சுதாகர் அவர்கள், மகளிரனுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் மாலா சுந்தர் அவர்கள், தொழில்பிரிவு மாவட்ட செயலர் மாருதி பான் அவர்கள், மேலும் நம்முடைய ஒன்றிய தலைவர் அவர்கள், கிளை தலைவர் விஜயா அக்கா அவர்கள், நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள், இந்த பகுதியினுடைய செயலாளர் செல்லபாண்டி அவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அதை தாண்டி மிக கடுமையாக பாடுபடக்கூடிய பாண்டியன் சுப்பிரமணியம் அவர்கள், தண்டபாணி அவர்கள், அர்ஜுன் அவர்கள், டேவிட் பிரபாகரன் அவர்கள், பூபதி ராஜா, ஜேன் தாமரைக்கண்ணன் அவர்கள், ஆறுமுகம் கலைவாணன் அவர்கள் எல்லோரும் பொதுமக்களோடு இணைந்து நம்முடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், IJK எல்லோரும் கூட இணைந்து ஒரு வீட்டிற்கும் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்திற்கு
மோடிஜாவுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று எல்லா வீட்டுக்கும் அடுத்த 16 நாட்கள் நாம் ஏறி இறங்க வேண்டும். இதுதான் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள். நேரமாக இருந்தாலும் கூட பெருமையாக சுத்தரிக்கின்ற வெயில்ல உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக, வேட்பாளரை பார்ப்பதற்காக, அக்கா வானதி சீனிவாசனுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய சின்னம் தாமரை மறந்து விடாதீர்கள். மோடிஜாவுடைய சின்னம் தாமரை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை, கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சியினுடைய சின்னம் தாமரை, பரிமாண வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்வதற்கு அதற்கான சின்னமும் கூட தாமரை. ஏப்ரல் 19 வாக்குப்பட்டியலை நீங்கள் அழுத்த வேண்டிய பட்டம் 1, அதற்கான சின்னமும் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்புக்கு என்றும் கண்ணப்ப நகர் மக்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். பொறுமையாக காத்திருக்கின்றீர்கள். மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் யாரெல்லாம் ட்ரம் செட் இருக்கிறாங்களோ மிகச் சிறப்பாக ஹை எனர்ஜியோட ஒரு உத்வேகத்தோடு நமக்காக காலையிலிருந்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் கூட ஒரு நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக்